சவுண்டு கேட்குதா? ஹலோ ஃபேம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா நம்ம காருக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் அமௌண்ட் கட்ட கிளம்பிட்டாங்க. அண்ணா பார்த்தீங்கன்னா ப்ரூல்ஸ்லி மட்டும் சொந்தலாம் போட்டு கிளம்பிட்டு அப்பா போயிட்டு வந்துடும். எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா சைலண்ட் வா வாக்கா நம்ம பொண்ணுங்களை அப்போ பார்க்க போயிடலாம் அப்படியே அப்பா. நான் பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு நாங்கள் அப்படியே மோட்டோலாகில் கன்வென்ட் பண்ணுறேன். போயிட்டு சீக்கிரம் வரணும் சொல்லிட்டேன். ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபோனை சைலண்ட்ல இருந்து எடுத்து வச்சுக்க. சரி, நான் இப்போ எடுக்கிறேன். சரி, அப்படியே மோட்டோலாகில் கன்வென்ட் பண்ண வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம். டெம்பரேச்சர் 49 வரணுங்க. அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எப்பா ரொம்ப வருஷ கனவு. நீங்கள் என்ன சூப்பர் பைக் நம்ம சேனலில் பார்க்கலல்ல, நம்மளோட Z900. அப்பா எப்போயுமே வண்டி எடுக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் ஓடும். அந்த டெம்பரேச்சர் கம்ப்ளீட் ஆகி வண்டி தம்மானோட தான் நீங்கள் எடுக்கணும். சூப்பர் பைக்காக இருந்தாலும் சரி, எந்த பைக்காக இருந்தாலும் சரி. ரொம்ப வருஷ கனவுங்க நம்மளுக்கு கார் எடுக்கணும். நமக்கு இல்லை, நம்ம அம்மாவுக்கு இருக்கும்ல. நான் அப்படியே போக போக வெளில போயிட்டு பேசுகிறேன். அவ்வளோதான் ஃபேம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம தஞ்சாவூர் ஷோரூமுக்கு தாங்க போகிறோம். போயிட்டு அமௌண்ட் கட்டிட்டு இது மட்டும் எப்படின்னா இனிஷியல் பேமெண்ட் இன்றைக்கி கட்டினா தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை டெலிவரி கொடுத்துருவந்துட்டாங்க காரு. அவங்களுக்கு கரெக்டாக 2 days கேட்டிருக்காங்க டைமு. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை போய் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், செவ்வாய்க்கிழமை ப்ராசஸ் முடிஞ்சிருமா. அதுலேருந்து கரெக்டாக ஒரு நாள் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை கன்ஃபார்ம் டெலிவரி கொடுத்துருவந்துட்டாங்க. நம்ம கார் பார்த்திங்கன்னா வந்துட்டாமங்க. அதை நம்ம ஷோரூமில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் காட்டுறேன். என்ன காரணம், நான் கார் எடுக்கிறப்ப ரிவீல் பண்ணலான்னு பார்த்தேன். பட் கார் அங்கே கிடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்பா நேற்றையெல்லாம் எங்கள் அம்மாவை நம்பவே முடியல. இல்லாட்டி ஃபோன் படி எவன் கார் எடுக்க போகிறான் அப்படின்னு. என்ன கொடுமைனா, நான் கார் புக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1ஆம் தேதி, கரெக்டாக 1ஆம் தேதி பக்கம் புக் பண்ணேன். ஆனால் நேற்று தான் நான் இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி 7 8 தெரில. நானாக நேற்று தான் சொன்னேனே அம்மாட்டே, இது மட்டும் கார் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் வீடியோலேயும் ஃபோட்டோலேயும் அதான் நான் என்ன நடந்தாலும் தான் எப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இது மட்டும் நான் கார் புக் பண்ணிட்டேன்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், அது நடக்காது. அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அதை நமக்குள்ளே வச்சுக்கணும். அது எப்போ முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு பயம் அச்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒருவேளை லோன் ப்ராசஸ் முடியாது. அம்மா பேரில் நிறைய லோன் இருந்துச்சா, அதனால கார் லோன் அமையாது நினச்சிட்டு யார்ட்டுமே சொல்லாமல் இருந்தேன். அதே மட்டும் ஒரு பேங்க்ல அமையாதுட்டாங்க. எனக்கு மனசே விட்டு 2 நாள் ஜுரம், அழுது, தூக்கம் இல்லாமல் தூக்க மாத்திரை போட்டு தான் தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடவுள் மட்டும் ஒருத்தரை பார்த்து அவர் என்கிட்ட கேட்டு இது மட்டும் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து 1 hourல எனக்கு முடிச்சு கொடுத்தாரு. அந்த சாருக்கு இந்த வீடியோவில் ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்ம நேர்லேயே சொல்லிட்டோம், பட் இருந்தாலும் வீடியோலேயும் ஒரு வார்த்தை சொல்லிப்போம்ல. அதனால் எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் பேமெண்ட் கட்ட போகிறோங்க. இன்றைக்கி டவுன் பேமெண்ட் கட்டினா தான் இன்றைக்கி அவங்க பேங்க்லேருந்தும் அந்த லோன் ப்ராசஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அதையும் கட்டி முடிச்சிடுவாங்களாம். அதுலேருந்து அவங்க 2 days டைம் கேட்டிருக்காங்க. 2 daysல முடிச்சோன்னா அவங்களுக்கு கார் டெலிவரி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட கார் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க. நான் பிளாக் எடுக்கலான்னு பார்த்தேன். பிளாக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதிகம், அப்போக்கப்போ அழுக்கு பட்டுக்கிட்டே இருக்கும், லைட்டாக ஏதாச்சும் ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் அப்படியே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஏற்கனவே நம்ம அண்ணன் வீட்டில் கியா கிடக்கல, அதுவும் ஒயிட்டா, இன்னொரு ஸ்விஃப்ட்டும் ஒயிட்டு. அதனால் எல்லாமே ஒயிட்டாக எடுத்து போட்டுலாம் அப்படின்ட்டு ஒயிட்டாக. இது மட்டும் இல்லை, இன்னும் நம்ம நிறையா வாங்குவோம் சீக்கிரம் ஃப்யூச்சரில். இப்போக்கின்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ தான் எடுத்து வச்சுரு. உருப்படியாக பண்ணுறேன்னா இதான் பண்ணியிருக்கேன் உருப்படியாக. ஏன்னா பைக்கில் காசு போட்டு அதுவும் நான் இதெல்லாம் சொல்ல முடியாது. அதுவும் நான் என்னோடய தொழிலுக்காக யூடியூப்பில் வீடியோ போடணுன்றதுக்காக தான் இன்னொரு பைக் எடுத்தது. இப்போ கார் எதுக்கு எடுத்ததுன்னா முழுக்க அம்மாவுக்காக தாங்க. அம்மாவை அழைச்சிட்டு போகணும், வெளில எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன்னா அம்மாவை அழைச்சிட்டு போய் காரில் இறக்கி விடணும். அதுவும் வாடகை காரில் இல்லை, நம்ம காரில் இறக்கி விடணும். அதான் எப்படி இருக்குது சவுண்டு, இன்லைன் 4 சவுண்டு. நம்ம திருவாரூரில் எத்தனை சூப்பர் பைக் இருக்குதுன்னு தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக எனக்கு தெரியலை. திருவாரூர் நாகப்பட்டினத்தில் தான் தெரில, திருவாரூரில் சொல்கிறேன். நான் பசங்கள்கிட்ட கேட்டேன், திருவாரூர் பசங்கள்கிட்ட கேட்குறப்ப ஒரு Z900 கடந்துச்சு, ஆனால் இப்போ அது இல்லை அப்படின்னாங்க. அதனால் நம்மளோட வண்டி மட்டும்தான் நினைக்கிறேன் சூப்பர் பைக்கில். என்னன்னு தெரில. உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வச்சுருந்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் பைக் வச்சுருந்தா. ஆனால் இன்லைன் 4 சவுண்டு அப்படியே போதங்க. இதோட ரிவ்யூ Z9 ரிவ்யூ, ஓனர் ரிவ்யூ என்னன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குறேன். எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மைலேஜ் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன்.
அப்பா இப்போ தான் ஃபஸ்ட்டு விலாகும் பண்ணுறேன் யூடியூப்பில். நான் பைக்கை எடுக்க போகிறேன். நான் அக்கா பைக் எடுக்க போனோம்ல, அப்போ கூட நாங்கள் பைக் எடுத்தப்போ கூட நாங்கள் வீடியோ எடுக்கல. ஆனால் சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வரலாம் ஊருக்கு அப்படின்னு நினச்சிட்டு விலாக் எதுவுமே எடுக்கலை. அதனால் இப்போ தான் நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகு Z9ல் இதுதான் ஃபஸ்ட்டு விலாகு. ஆக்ரோ பவிக் போட்டிருக்கு. செம்ம ஃபீலுங்க சவுண்டு. ஐயோ காதுல அது தேடு பாயுது அப்படியே. சரி நான் அப்படியே மன்னார்குடி வந்தோன்னா கண்டினியூ பண்ணுறேன். சரியா? நாங்கள் மன்னார்குடியில் வந்துட்டோம். பப்ளிக் ரியாக்ஷனு ஐயோ மோசமாக இருக்குது. நாடும் வேகமாலாம் போல, பொறுமையாக போயிட்டுருக்கேன். சவுண்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இது அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாட்டம் இருக்காது. நம்ம R15 போட்டு ஓட்டுவோம்ல, அது மாட்டம்லாம் இருக்காது. இனிமையாக இருக்கும். பெரியவங்க வரைக்கும் ரசிப்பாங்க இதை பார்த்து. நம்ம பெரிய R15 போட்டு ஓட்டணும்னு வச்சிங்களேன், ஆக்ரோபிக்க எல்லாம் திட்டுவாங்கள்ல. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எல்லாம் ரசிப்பாங்க. தம்பி எவ்வளோ தம்பி, வண்டி எவ்வளோ அப்படிலாம் கேட்பாங்க. இதே நான் R15 போட்டு ஆக்ரோபிக்கு ஊட்டுறப்ப இன்னை திட்டாத ஆளே கிடையாதுங்க. கண்ணா முன்னான்னு என் காது படம்லாம் திட்டிருக்காங்க. எப்படி போகிறான் பாரியா அப்படிலாம் திட்டுவாங்க. ஆனால் சூப்பர் பைக்கோட பவர் தான். அப்பா செம்ம ஃபீலுங்க, சூப்பரான ஃபீல். வா 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 வா. அதே மட்டும் நம்ம காருக்கு வேறு ஆக்சசரிஸ்லாம் போடணுங்க. இந்த காரை எடுக்கல அதுக்குள்ளே ஆக்சசரிஸ் போடணுமான்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் மாடல் தானே எடுக்கிறோம். அதனால நமக்கு நிறையா டாப் மாடலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த அலாய் வீல் இதெல்லாம் போடுற மாட்டம் இருக்கும். எங்கே போடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கடை எதுவும் இல்லைனா நம்ம ஃபாலோவர்ஸில் யாரும் கடை வச்சுருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம வேணால் பண்ணிக்கலாம். அப்பா செம்ம வெயில் அடித்து பட்டையை கிளப்புது. இதுக்கு தான் சொன்னேன், மழை ஒன்று வெயில் ஒன்று, ரெண்டுத்துலேயும் பாதுகாக்கணுன்னா கார் தான். இப்போ 13 லட்ச ரூபா கொடுத்து இந்த வண்டி வாங்கினோம், ஆனால் வெயிலில் தான் போய்ட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் தப்பு. இந்த ஃபீலை அனுபவிக்கிறப்போ ஒரு சுகம் வரும் பாருங்கள். அப்பா இதாக நான் படித்த ஸ்கூலு. இது மட்டும்லாம் பைக்கு மட்டும் எக்கிட்டு பார்ப்பேன் சின்ன வயசில். இப்போ பார்த்தீங்கன்னா டப்பலே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இது மட்டும் பைக்கு இங்கே போனதில்லை, சொல்கிறேன். R15 RC போனாலே எக்கிட்டு பார்க்குறேன், கேட்டியம்டா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம Z9ல் மன்னார்குடியில் வந்துட்டுருக்கோம். அப்பா செம ஃபீலில். அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன எடுக்கலாம், அடுத்து அப்டேட் என்ன பண்ணலாம். அடுத்த அப்டேட்லாம் இல்லைங்க, அம்மாவுக்கு நிறைய ஜுவல்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைங்க. நெக்ஸ்ட்டு பிளான் அதான், அம்மாவுக்கு நிறைய ஜுவல்ஸ் எடுத்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நிறைய உதவி செய்யணும். இப்போயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது, நம்ம செய்கிற உதவியை ரைட் ஹேண்டில் செஞ்சோம்னா லெஃப்ட் ஹேண்டு பார்க்காது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் யார்கிட்டையும் இது நீங்களும் சரி யாருக்கும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அதை சொல்லி காட்டக்கூடாது, அடுத்தவங்கள்ட்டையும் சொல்லக்கூடாது. சரி நான் அவுட்ருக்கு போய்ட்டு பேசுகிறேன். ரொம்ப டிராஃபிக் மட்டும் இருக்குது, நசன் இருக்குது. நம்ம தஞ்சாவூருக்குள்ளே வந்துட்டோம். தஞ்சாவூருக்குள்ளே வந்து நம்ம உள்ள டவுனுக்குள்ளே போகல, நம்ம பார்த்திங்கன்னா பைபாஸ்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு. எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே பூந்து யாரும் தேவையில்லாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பைபாஸ்லேயே பூந்துட்டோம். சவுண்டை கேட்குதா? ரைடர்ஸ் நிற்கிறாங்க. அப்பா ட்ராவல்லாம் பண்ணி எத்தனை நாள் ஆகிட்டு. எங்கேயாச்சும் போயிட்டு வருவாங்க, நீங்கள் சொல்லுங்கள், எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம்னு சொல்லுங்கள். நான் எப்போவும் மகாராஷ்டிரா வேறு பிளான் அப்டேட்டில் இருக்குது. அது இன்னும் கேள்விக்குறியிலே இருக்குது மகாராஷ்டிரா பிளானு. போகலாமா வேணாமா அப்படின்ட்டு. இந்த கார் எனக்கு இந்நேரம் மகாராஷ்டிரா 3ஆம் தேதியே கிளம்ப வேண்டியது. கார் வந்துட்டோம். எங்கே ஷோரூம் வேணும்? ஹுண்டாய் ஷோரூம். இன்னும் போகணுமாண்ணே? ஷோரூம் வந்துட்டு நினச்சிக்கிட்டேண்ணே. இதானே இந்த இருக்கு. சிக்கு பூம் பூம் நம்ம ஷோரூமுக்கு வந்துட்டோம். ஷோரூம் வெயிலாக இருக்கு. வண்டி வேற வெயிலில் நிற்கிது. அப்பா ஏன் எடுத்துகிட்டு வர மாட்டியா? திரும்ப உனக்கு என்ன ஹீரோ மட்டும் இருக்கண்ணே? எடுத்துட்டு வா. மஞ்சள் பையன் தானே கொடுத்துட்டு போகிறான். சரி இப்படி ஹெல்மெட்டை கழட்டிக்கிறேன். ஆனால் இங்கே வச்சு தான் கார் டெலிவரி கொடுப்பாங்களாண்ணா இந்த சந்துக்குள்ளே. அவ்வளோதான், உள்ளே வந்துட்டு
எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க. நம்ம காரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது வண்டி வந்ததுனால. நான் ரிவீல் பண்ணலாம் தான் பார்த்தேன், ஆனால் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்க நம்ம தங்கத்தை எப்படி நிற்கிதுன்னு. அப்பா எப்படா கார் கைக்கு வரணும், இங்கே ஏதாச்சும் டெலிவரி கொடுப்பாங்களாம். எப்படா கார் கைக்கு வரும்னு பார்த்துட்ருக்கேன். அது கரெக்டாக வெள்ளிக்கிழமை அப்போ டெலிவரி எடுத்துக்கலாமா. வியாழக்கிழமை ஏதோ சம்திங் டேட் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஏன் சோகமாக இருக்கா, தலையடிக்குதா? சரிவா போயிடும். அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். அப்பா இப்படியே போயிடுமா? சரி இப்படியே போயிட்டா ஜாலியாக இருக்கணும்னு பார்த்தேன். சனிக்கிழமை ஹாஃப் டே விட்ருப்பாங்க எல்லாருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா பணம் கட்டிட்டு கிளம்பிட்டோம். ஐயோ எவ்வளோ ஓடிபி, எவ்வளோ கையெழுத்து லோனு போடுறதுனா, எப்போ பைக்கு லோன் அப்போ கூட இவ்வளோ இது இல்லை, பெரிய ப்ராசஸாக இருக்குது. இப்போ சமயம் லோன் காரே எடுக்கானாலும் தான் தோணுது. அந்த ராஜா வந்துடாத உள்ள. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். பெட்ரோல் வேறு போட்டுங்க வண்டிக்கு போட்டுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். கரெக்டாக கன்ஃபார்மாக சொல்லணும்னா நம்ம வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ கிடையாதாங்க மன்னார்குடியில். அதனால் வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம கார் டெலிவரி எடுத்துருவாங்க. அவ்வளோதான், நம்ம பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. இன்னும் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கிள்ளி தரமாக அள்ளித்தாங்க. லவ் யூ ஆல் ஸோ மச். டாடா, பை பை, மிஸ் யூ.